அனைவருக்கும் வணக்கம். ஜிகே பிளேலிஸ்டில் போன தடவை நாட்டிகளை பற்றி பார்த்தோம். இந்த தடவை ராமாயண மகாபாரதத்துலேருந்து ஜிகேன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் நமக்கு தெரியாத விஷயத்த இந்த பதிவில் பார்க்கலாம். அது என்னன்னா, ராமாயண மகாபாரதத்தின் முடிவில் ராமர் பட்டாபிஷேகம் நடக்குது. யுதிஷ்டிரர் இந்திரபிரஸ்தாவையும் ஹஸ்தினாபுரத்தையும் ஆட்சி செய்கிறாரு. ராமருக்கும் பிறகும் யுதிஷ்டருக்கும் பிறகும் அடுத்தடுத்து யார் ஆட்சிக்கு வந்தாங்க, அந்த ஆட்சி எப்படி முடிந்தது, சோழர்களின் ஆட்சி அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரோட ஆட்சி எப்படி முடிந்ததுன்ட்டு இந்த பதிவில் பார்க்கலாம். வரிசைப்படி ராமாயணம் தான் முதல்ல நடந்துச்சு, அதனால் ராமாயணத்தை பற்றி முதல்ல பார்ப்போம். ரகுவம்சத்தில் தசரதன், பரதன் இவங்களின் தொடர்ச்சியாக ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்குது. ராமருக்கு பிறகு ராமர் உயிருடன் இருக்கும்போதே ராஜ்யத்தை லவனுக்கும் குசனுக்கும் சமமாக பிரித்து கொடுத்துட்டார். அல்லவா சரஸ்வதி நகரத்தை ஆட்சி செய்தார், குஷாவதி நகரத்தை ஆட்சி செய்தார். அதன் பின்ன என்ன நினச்சுன்னு பார்ப்போம். புராணங்கள் வரலாற்று மரபுகள் படி குஷாவின் வழிவந்தவர்கள் தான் அயோத்தியை நீண்ட காலம் ஆட்சி செஞ்சுருக்காங்க. முக்கியமான சில வம்சத்தினர். குஷாவுக்கு பிறகு அத்தியுதன் ஆட்சி செஞ்சுருக்காரு. அத்தியுதாவுக்கு பிறகு நிஷத்தா ஆட்சி செஞ்சுருக்காரு. நிஷத்துக்கு பிறகு நல ஆட்சி செஞ்சுருக்காரு. நலக்கு பிறகு நபா ஆட்சி செஞ்சுருக்காரு. நபாவுக்கு பிறகு நபாஞ்சன ஆட்சி செஞ்சுருக்காங்க. நபாஞ்சனுக்கு பிறகு பிரத்யந்த ஆட்சி செஞ்சுருக்காரு. பிரத்யந்துக்கு பிறகு விகுஷி ஆட்சி செஞ்சுருக்காரு. விகுஷிக்கு பிறகு சசத்ரு ஆட்சி செஞ்சுருக்காரு. சசத்ருக்கு பிறகு சுதர்மா ஆட்சி செஞ்சுருக்காரு. சுதர்மாவுக்கு பிறகு சுமித்ரா ஆட்சி செஞ்சுருக்காங்க. புராணப்படி இந்த வரிசை தொடர்ச்சியாக மகாபாரதம் காலம் வரைக்கும் வந்ததாக புராணங்கள் சொல்லுது. அதுக்கு பிறகு ரகுவம்சத்திலிருந்து சூரிய வம்சம் பிரிஞ்சு அவங்க ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மேலே சொன்ன அத்தனை பேரும் ஒருத்தரோட மகன் இன்னொருத்தரா அப்படின்றதுக்கு எந்தவித ஆதாரமும் இல்லை. ஆட்சி செஞ்ச மன்னர்களின் பேர் தான் இருக்குது, ஆதாரமும் இல்லாததுனால அப்படியே நான் உங்களுக்கு தரேன். இப்போ மகாபாரதத்துக்கு போகலாம். மகாபாரத போரின் முடிவில் யுதிஷ்டிரர் இன்றைய பழைய டெல்லியான இந்திரபிரஸ்தாவையும் ஹஸ்தினாபுரத்தையும் ஆட்சி செய்கிறாரு. யுதிஷ்டருக்கு பிறகு அர்ஜுனன் மகன் அபிமன்யுக்கும் உத்திரைக்கும் பிறந்த பரீட்சத் ஆட்சிக்கு வரார். பரீட்சத்துக்கு பிறகு அவருடைய மகன் ஜனமேஜயன் ஆட்சிக்கு வந்தார். ஜனமேஜயனுக்கு பிறகு அவருடைய மகன் சதானிகன் ஆட்சிக்கு வந்தார். சதானிகனுக்கு பிறகு அவருடைய மகன் அஸ்வமே ததத்தா ஆட்சிக்கு வராரு. அஸ்வமே ததத்தாவின் மகன் அதிசிம கிருஷ்ணன் ஆட்சிக்கு வராரு. அவருக்கு பிறகு அவருடைய மகன் நிகர்வன் ஆட்சிக்கு வராரு. அவருக்கு பிறகு யார் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்ற ஒரு தெளிவான வரலாறோ புராணமோ எதுவும் கிடைக்காதனால இதோட தொடர்கிறது அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் யார் ஆட்சிக்கு வந்தாங்கன்றது தெளிவான விவரங்கள் இல்லை.